Good afternoon, guys. Okay, today we are going to discuss about the topic modern theory of international trade. So, in the last class, we already finished discussing about Adam Smith's absolute cost advantage and Ricardo's comparative cost advantage. In the ரெண்டு தியரியோட explanation and எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம் அண்ட் லெட்ஸ் கண்டினியூ வித் டுடேஸ் கிளாஸ் தட் இஸ் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ திஸ் தியரி இந்த தியரி ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீடிஷ் எக்கானமிஸ்ட் அவர் தான் இந்த தியரி வந்து டெவலப் பண்ணியிருக்கார். அவர் பேர் வந்து எலி ஹெக்ஷர். ஓகே, ஸோ அவரோட ஸ்டூடெண்ட் பர்டில் ஓலின். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைண்டாக வந்து இந்த தியரி வந்து இனிஷியலாக டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1919. ஓகே, ஸோ இந்த தியரி வந்து எதில் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டியன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ ரிகார்டியன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது தான் இந்த தியரி வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடாக இருந்தாலும் அதோட பேசிஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இந்த ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸில் இருக்க டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் டிபெண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஃபேக்டர் என்டோமெண்ட்? ஸோ ஃபேக்டர் என்டோமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியும், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம இந்த தியரியில் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் லேபர் அண்ட் கேபிட்டல். ஓகே, இந்த லேபர் அண்ட் கேபிட்டல் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து நிறையா லேபரை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் நிறையாவே இருக்கும். ஃபியூ கண்ட்ரிஸ் நிறைய கேபிட்டல் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் நிறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கண்ட்ரிஸ் வந்து கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்க வந்து நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லேபர் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதுனால கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த தியரி வந்து இட் ஹேஸ் அதர் நேம். The other name for this theory is called as factor endowment theory அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் படித்து நமக்கு இன்னுமே நல்லவா கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ ஃபேக்டர் என்டோமெண்ட் மாடல் வந்து இன் ஷார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இட் இஸ் டெவலப்டு பை ஹெக்ஷர் அண்ட் ஓலின் அண்ட் கண்ட்ரீஸ் வித் ரிலேட்டிவ் ஃபேக்டர் abundance கேன் ஸ்பெஷலைஸ் அண்ட் ட்ரேட். ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டர் அபண்டன்ஸ் ரிலேட்டிவ் ஃபேக்டர் அபண்டன்ஸ் வந்து அபண்டண்ட்டாக இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து ட்ரேடில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா abundance of skilled labor, specialization and exports. The exchange for goods or services are produced by countries with the abundance of unskilled laborers. அதை நான் சொன்ன மாதிரி வந்து சம் கண்ட்ரீஸில் வந்து நிறைய கேபிட்டல் நிறைய யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய ஸ்கில்டு லேபர் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து they will exchange goods and services depending upon their country situation. Okay, and coming to the next point, exports embody தி abundant factor. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட மீனிங் என்ன? அவங்கக்கிட்ட வந்து abundant factors ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது, இருந்தால் மட்டும்தான் அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இம்போர்ட் மீனிங் என்ன? ஸோ இம்போர்ட் எம்போடி அந்த வேர்டோட மீனிங் அப்படின்னா மீன்ஸ் இட் யூசஸ். ஓகேவா? ஸோ இம்போர்ட்ஸ் அப்படின்னா அவங்ககிட்ட ஸ்கேர்ஸ் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து imports and exports are difference தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். And coming to the last point, assumes a high degree of factor mobility. So factor one more assumption என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரோட மொபிலிட்டின்னு என்ன, எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மூவ் ஆகாது. ஃபேக்டர் வந்து ஈஸியாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. ஓகேவா? And this is about this model and this classical theory. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா the classical theory argued that basis for foreign trade was comparative cost difference and it is considered only labor factor. இப்போ வந்து நம்ம வந்து ரிகார்டியன்லேயும் ஆடம் ஸ்மித் தியரியிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமாக லேபர் ஃபேக்டருக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த தியரி வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் என்டோமெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் கண்ட்ரிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு
இந்த லைக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டிஃப்ரென்ஸை வந்து ஒரு பிட்வீன் டூ கண்ட்ரீஸில் வந்து லைக் ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ்னால் என்னது லேண்ட் கேபிட்டல் அண்ட் லேபரோட டிஃப்ரென்ஸ் ஓகேவா அதே பேஸ் பண்ணியிருக்கும் அண்ட் அதோட ரேஷியோவை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் இந்த தியரி வந்து மெயினாக டிபெண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த தியரியோட அசம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ கண்ட்ரீஸ் டூ கமோடிட்டிஸ். நம்ம வந்து அந்த முன்னாடி பார்த்த தியரி வந்து 2x2 மாடல் இல்லையா, only two countries and two commodities. Here one more factor is added, that is land and capital. So that is why this theory is also called as 2x2 model. Okay, and the second assumption is countries differ in factor endowments. அதான் லைக் இந்த ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரியில் ரெண்டுமே இருக்குது, தே ஆர் ஹேவிங் ரிச் ஸ்கில்டு பர்சன்ஸ் அண்ட் ரிச் கேபிட்டல் அப்படின்னா தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இம்போர்ட்டிங் ஆர் எக்ஸ்போர்ட்டிங் எனி கூட்ஸ் வித் தட் கண்ட்ரி. ஸோ தட் இஸ் த செகண்ட் அசம்ஷன். கமிங் டு த தேர்ட் ஒன், commodities are categorized in terms of factor intensity. கம்யூனிட்டி வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபேக்டர் இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் கமிங் டு தி ஃபோர்த் ஒன், கண்ட்ரீஸ் யூஸ் சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஸோ எல்லா கண்ட்ரியுமே ஒரே டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிங் டு ஃபிஃப்த் அசம்ஷன், கண்ட்ரீஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் டிமாண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிமாண்ட் இருக்கும், ரெண்டு கண்ட்ரிக்குமே ஒரே டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிங் டு த சிக்ஸ்த் ஒன், தெர் இஸ் a perfect competition in both product and factor markets in both the countries. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கும் இன் போத் த ப்ராடக்ட், ரெண்டு ப்ராடக்ட்டுமே பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கும் அண்ட் ஃபார் போத் த கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 6 assumptions that are made under this theory. Okay, so this HO theorem இங்கே வந்து இந்த illustration பார்த்தீங்கன்னா a capital abundant country will export capital intensive goods while the labor abundant country will export the labor intensive good அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபிட்டல் அபண்டண்ட்டாக இருக்குது, அவங்ககிட்ட நிறையா இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆன கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேபர் அதிகமாக இருக்குது, ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு கண்ட்ரியில், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க கண்ட்ரி வந்து அவங்க வந்து அதிகமாக லேபர் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வந்து கூட்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அ மெயின் கான்செப்ட் அண்டர் திஸ். அண்ட் கமிங் டு ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ் மாடல் விச் லிங்க்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டு த ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன் மாடல் வந்து எதுக்கு லிங்க் ஆகிருக்குன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸோட ஃபேக்டர் வந்து தான் லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கமிங் டு த எக்ஸ்போர்ட்ஸ், த கண்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ் தோஸ் கமோடிட்டிஸ் ப்ரொடியூஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் relatively abundant factor. So as I told you already, a country's exports and imports is mainly depending on its like factor of production, whether it is having highly skilled labors or high capital. Okay, so that is in that way these exports and import will be based. Okay, and coming to this illustration here, இந்த டேபிளர் காலம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா எடுத்திருக்காங்க. ஸோ சப்ளை ஆஃப் லேபர் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 50. ஸோ லேபர் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அண்ட் அமெரிக்காவில் வந்து இட் இஸ் ஓன்லி 24. ஸோ 24 தான் லேபர் இருக்குது. அண்ட் கமிங் டு த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் 40 அண்ட் திஸ் அமெரிக்கா இஸ் 30. ஓகே, ஸோ அதோட கேபிட்டல் லேபர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டு லேபர் பார்த்தீங்கன்னா 40/50 gives 0.8 and America is about 32/24 gives 1.25. Okay, from the above example நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மோர் கேபிட்டல் இருக்குது இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ்னால் எந்த ஒரு எக்ஸாம்பிளும் லைக் எது கூட கம்பேர் பண்ணாமல் நம்ம வந்து இந்தியாவை மட்டும் பார்த்தோன்னா கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே இல்லையா? ஸோ அமெரிக்கா இஸ் மோர் ரிச்லி எண்டோடு. ஸோ அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணோம்னா அமெரிக்காவோட ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் வந்து எவ்வளோ 1.25. when compared to India, America is greater in terms of capital labor ratio இல்லையா? ஸோ இந்தியா மட்டும் பார்த்தோன்னா it is higher. when we compare with America, India is relatively less when compared to America in terms of capital labor ratio. So that is what the explanation. Coming to capital abundant country, அதான் இந்த ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா exchange of goods with the if the country is rich in capital, they will
எக்ஸ்போர்ட் கூட்ஸ் ரிலேட்டட் டு த கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜிலேருந்து யூஸ் பண்ண கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது கம்மியாக இருந்துச்சுன்னா they will just import goods from the other countries. Okay, so this is about this example. And coming to limitations, so what are the disadvantages? Factor endowment of a country may change over time. இந்த வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து அஸ்யூம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து எப்பயுமே வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இட் வில் பி சேஞ்சிங் பேஸ்ட் அப்பான் த சிச்சுவேஷன்ஸ் இல்லையா. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக் ஆஃப் திஸ் தியரி. அண்ட் கமிங் டு த செகண்ட் ஒன், தி எஃபிஷியன்சி ஆஃப் த சேம் ஃபேக்டர் but differ in two countries. So for example, America may be labor scarce in terms of number of workers, but in terms of efficiency total labor may be larger அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எஃபிஷியன்சி வந்து லைக் லேபர்ஸ் நிறையா இருந்தாலும் நிறைய லேபர்ஸ் இருக்காங்க, பேருக்கு நிறையா தான் இருப்பாங்க, ஆனால் ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை, எஃபிஷியன்ட் லேபர் இல்லைன்னா அது வந்து இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் இல்லையா. அதான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஒரு அமெரிக்காவில் வந்து லேபர் வந்து கம்மியாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற லேபர் ஃபோர்ஸோட எஃபிஷியன்சி அண்ட் தேர் ஸ்கில் வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். ஸோ அது வந்து அவங்க வந்து தப்பாக அஸ்யூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் தியரி. ஓகே, தேங்க்யூ.